ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 8வது ஊதிய குழு சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த 8வது ஊதிய குழு எப்போ அமலுக்கு வரும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கவர்மெண்ட் எம்ப்ளாயும் சரி, பென்ஷன் வாங்குறவங்களையும் சரி ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். ஏன்னா 8வது ஊதிய குழு அமல்படுத்தும் போது இவங்களோட சம்பளமும் சரி, பென்ஷன் சரி கண்டிப்பாக அதிகமாகும். இதோட அடிப்படையில் இந்த சம்பளமும் சரி, பென்ஷனும் சரி அதிகமாகுதுன்னு பார்த்தோம்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னா முதல்ல என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயோட மாத சம்பளத்தையும் பென்ஷன் வாங்குறவங்களோட பென்ஷன் அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இதோட பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில், அதாவது ஒரு அரசு ஊழியரோட சம்பளமும் சரி, ஓய்வூதியமும் சரி அதிகரிக்கும். இதோட பாயிண்ட்ஸ் குறையிற பட்சத்தில் சம்பளமும் சரி, ஓய்வூதியமும் சரி கண்டிப்பாக குறையும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோட அடிப்படை சம்பளங்கிறது கூடுதோ குறையுதோ அதுக்கு இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட பாயிண்ட்ஸும் ஒரு முக்கியமான காரணம். இது உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, அதாவது 6வது ஊதிய குழு அமைக்கும் போது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட பாயிண்ட் 1.86 அப்படிங்கிற லிமிட்டில் இருந்துச்சு. 2008 6வது ஊதிய குழு அமலுக்கு கொண்டு வந்த போது இது அடிப்படையாக வச்சு தான் 7000 அப்படிங்கிற அடிப்படை சம்பளத்தை கொடுத்தாங்க. இதே மாதிரி 2015-16களில் 7வது ஊதிய குழு அமைக்கிறாங்க. அப்போது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பாயிண்டானது 2.57 அப்படிங்கிற லிமிட்டில் இருந்துச்சு. இதோட இந்த அளவை வச்சு தான் நமக்கு அடிப்படை ஊதியத்தை 7000லேருந்து 18,000 உயர்த்தினாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட யூஸ் என்னென்னு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த 6வது ஊதிய குழு, 7வது ஊதிய குழு, 8வது ஊதிய குழு இதெல்லாம் எதுக்கு அமைக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிறுவனத்தில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அது நாளுக்கு நாள் அதோட உற்பத்தி செலவு அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். இப்படி செலவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த பணவீக்க விகிதம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். இந்த பணவீக்கத்தையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒர்க்கருக்கு மத்திய மாநில அரசு கொடுக்குற சம்பளம் போதுமானதாக இருக்காது. ஸோ இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு சரியான சம்பளத்தையும் சரி, ஓய்வூதியத்தையும் சரியாக கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு இடையில் இந்த ஊதிய குழுவை அமைக்கிறாங்க. அதாவது 6வது ஊதிய குழு, 7வது ஊதிய குழு, 8வது ஊதிய குழு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊதிய குழுவாக அமைச்சிட்டு வர்றாங்க. இப்போ உங்களுக்கு இது சம்மந்தமான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் எதுக்கு இந்த ஊதிய குழு அமைக்கிறாங்க அப்படிங்கிறது. 6வது ஊதிய குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறதோட அளவு 1.86 அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. 7வது ஊதிய குழுவில் இதோட அளவுன்னு பார்த்தோம்னா 2.57 அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. இப்போ 8வது ஊதிய குழுவில் 2.86 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட அளவு 2.86 அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டதுன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட அடிப்படை சம்பளமும் சரி, பென்ஷனும் சரி கண்டிப்பாக உயரப்போகுது. அதாவது அடிப்படை சம்பளங்கிறது 18,000லேருந்து 51,480 ரூபா அப்படிங்கிற லிமிட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓய்வூதியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட அளவும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பென்ஷன் அமௌண்ட் 9,000லேருந்து 25,740 ரூபா அப்படிங்கிற லிமிட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த 8வது ஊதிய குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட அளவு 3.68 அப்படிங்கிற அளவுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த 8வது ஊதிய குழுவோட முழுமையான ரிசல்ட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதோட அளவு எவ்வளவு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஊதிய குழு சம்மந்தப்பட்ட இந்த முக்கியமான தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.